ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேரட்ஸ் அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா? ஸோ நம்ம குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு வேணும். கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினோன்னே ஒரு கேரட் வந்து பெரிய திருவல் போட்டு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரியும் இருக்கும். ஆனால் தக்காளி போடாத பிரியாணினே சொல்லலாம். கொஞ்சம் மீல் மேக்கர் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து ஊற வச்சு அதையும் போட்டுக்கலாம். ஸோ கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி ஊற வச்சிருந்தால் அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிச்சோடனே நம்ம ரைஸ் வந்து பிரியாணி ரைஸும் ஆட் பண்ணலாம், இல்லை சாதாரண ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே பிரியாணி டேஸ்ட் ஒரு கேரட் பிரியாணினே சொல்லலாம். அதுவும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுக்கலாம், இல்லை வெறும் பிக்கல் கூட வச்சுக்கலாம், இல்லைனா ஆனியன் ரைத்தா கூட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டட்டா, பபாய்.